Hi friends, welcome to Ammi Chutney. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வியூவர்ஸ் அனைவருக்கும் இனிய ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு ரம்ஜான் ஸ்பெஷலுக்காக நம்ம டேட்ஸ் லட்டும் டேட்ஸ் பர்ஃபியும் செய்ய போறோம். உங்க சப்போர்ட்டாலையும் பிளெஸிங்ஸாலையும் அம்மி சட்னி சேனலோட 50வது வீடியோவா இந்த டேட்ஸ் லட்டு இருக்க போகுது. அம்மி சட்னி சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. அம்மி சட்னி சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ரம்ஜான் ஸ்பெஷல் டேட்ஸ் லட்டு செய்யலாம். இதுக்கு நான் பிளாக் டேட்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற இந்த தோல் வந்து ரொம்ப திக்காக இருக்கும், பேப்பர் மாதிரி இருக்கும். அதனால் நம்ம இதை ரிமூவ் பண்ணிடலாம். உள்ளே இருக்கிற அந்த சீடையும் எடுத்துகிட்டு தேவையான அளவுக்கு பிளாக் டேட்ஸை இது மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். டேட்ஸ் ஸ்வீட்டில் சேர்க்கறதுக்காக பாதாமும் முந்திரி பருப்பும் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இப்போது இதை நெய்யில் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடுங்க. நெய் சூடானதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கிற பாதாம் பருப்பை போட்டு அது நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் போட்டுடுங்க. இப்போது அதே வானல்லையே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முந்திரி பருப்பையும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறமா அதே பிளேட்டில் சேர்த்துடலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த பேரிச்சம்பழம் நல்லாவே சாஃப்டாக இருக்குது. பட் சம்டைம்ஸ் நம்ம வாங்குகிற பேரிச்சம்பழம் ரொம்ப ஹார்டாக இருக்கும். அது மாதிரி இருக்கும்போது இது மாதிரி வானலில் அதை போட்டு ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு நம்ம இதை நல்லா இப்படி அழுத்தி விட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக சூட்டில் இலகி விட்டு நல்லா இது மாதிரி சாஃப்டாக வந்துடும். இப்போ இதை நட்ஸில் சேர்த்து அதை ஆறுனதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை 2ஆக பிரித்து வச்சுக்கலாம். பாதி லட்டுக்கும் பாதி பர்ஃபிக்கும். கார்னிஷிங்காக தேங்காய் துருவல் நல்லா நைஸாக துருவி வச்சுருக்கிறேன். இதை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் துருவல் முத்தின தேங்காயிலேருந்து நம்ம துருவிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த பேரிச்சம்பழத்தை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி இதில் போட்டுடலாம். இது மாதிரி டெலிஷியஸான ஸ்வீட் வெரைட்டிஸோட வீடியோஸ்லாம் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸோட லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன். நீங்கள் அதையும் பார்த்து ட்ரை பண்ணுங்கள். இப்போது இந்த டேட்ஸ் லட்டு எல்லாத்தையும் தேங்காய் துருவலில் நல்லா உருட்டிக்கலாம். இந்த தேங்காய் துருவல் கார்னிஷிங் வந்து ஆப்ஷனல் தான். நம்ம இப்படியே கூட ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம குட்டீஸுங்களுக்கு இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த தேங்காய் துருவல் உதிராமல் இருக்கிறதுக்காக மறுபடியும் லட்டை டைட்டாக பிடிச்சி வச்சிடலாம். இப்போ நமக்கு சூப்பரான டெலிஷியஸான டேட்ஸ் லட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த லட்டை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம். இப்போ இது மாதிரியே சூப்பராக நம்ம டேட்ஸ் பர்ஃபியும் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நான் 2 ஸ்பூன் கசகசா எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். கசகசா லைட்டாக இப்போ கலர் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை இறக்கிடலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற பேரிச்சம்பழத்தை கையால் இது மாதிரி நல்லா ரோல் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது மாதிரி ரோல் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கிற கசகசாவை ஒரு பிளேட்டில் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. இப்போது இந்த ரோலை இது மேலே வச்சு நம்ம இது மாதிரி உருட்டணும் அப்படின்னா கசகசா அழகாக அதில் ஒட்டிக்கும். நம்ம இப்படி கசகசா கார்னிஷிங் பண்ணுறதுனால பர்ஃபி வந்து கட் பண்ணும்போது அழகாக நல்லாயிருக்கும். இப்போ இதை இப்படியே நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா வராது, ஏன்னா இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் இது மாதிரி ஒரு ஃபாயில் பேப்பரில் நம்ம இதை ரோல் பண்ணி 2 பக்கமும் சாக்லேட் மடிக்கிற மாதிரி மடிச்சுட்டு எடுத்து ஃப்ரீசரில் ஒரு 5 மணி நேரம் வச்சிடலாம். ஃப்ரீசரில் வச்சிட்டோம் அப்படின்னா அது நமக்கு ஹார்டாகி நம்ம பர்ஃபி கட் பண்ணும் போது அழகாக ஷேப்பாக கிடைக்கும். இப்போது எடுத்தாச்சு ஃப்ரீசர்லேருந்து. மேலே இருக்கிற இந்த ஃபாயில் பேப்பரை ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இதை இப்போ நமக்கு எத்தனை பீஸ் வேணுமோ அதை நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 5 பீசஸ் மட்டும்தான் கட் பண்ண போகிறேன். மீதி இருக்கிறத அதே ஃபாயில் பேப்பரில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஹெல்தியான டேஸ்டியான
டேட்ஸ் பர்ஃபி அண்ட் லட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரம்ஜானுக்கு இந்த ஹெல்தியான டேட் ஸ்வீட்டை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு அனுப்புங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அம்மி சட்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.